ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் காயின்ஸ் கேர். இன்றைக்கி ஒரு அருமையான லாட் போட்டிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ டிமாண்டாக போய்க்கு இருக்கிறது, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. இல்லை எனக்கு கலெக்ஷனுக்கு 5 பீஸ் போகணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை 10 பீஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஹோல்சேலாக வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். அதுக்கு தனி ரேட் வந்துடும். 92 ஹைதராபாத் மின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். மின்ட்டு பார்த்துக்கோங்க. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மின்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நீங்கள் காயின் சேல்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 92 பாம்பே. இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், நாணயங்களை க்ளீன் பண்ணாதீங்க தயவு செய்து. நாணயம் எப்படி இருக்கோ அப்படியே சேல்ஸ் பண்ணி பழகுங்க. க்ளீன் பண்ணுறது, பாலிஷ் பண்ணுறதெல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து. வேல்யூஷன் 0 ஆயிடும் அப்புறம். இப்போ இந்த நாணயத்தை நான் க்ளீன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன்னு வைங்க, இது ஒரு 50 ரூபா போகுது, 60 ரூபா போகுதுன்னா அந்த நாணயத்தை க்ளீன் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அந்த நாணயத்தை யாருமே வாங்க மாட்டாங்க ஃப்யூச்சரில். சரிங்களா? அப்படியே இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாணயம் விலை போகாது. எப்படி இருக்கோ அப்படியே விட்டுறணும் நாணயத்தை. இதை நான் க்ளீன் பண்ணி விற்கிற மாதிரி இருந்தால் நான் விற்கலாம், அப்போ வேல்யூஷன் குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், 0 ஆயிரும். அதனால தான் க்ளீன் பண்ண மாட்டாங்க யாரும். நீங்களும் க்ளீன் பண்ணாதீங்க, க்ளீன் பண்ண நாணயத்தையும் வாங்காதீங்க தயவு செய்து. எனக்கெல்லாம் 2 கஸ்டமர் க்ளீன் பண்ண நாணயத்தை கொண்டு வந்தாங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நல்லா போட்டு க்ளீன் பண்ணி அதை தேய்ச்சி எடுத்து பலன்னு கொண்டு வந்தாங்க. நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், சார் இது க்ளீன் பண்ணியிருக்கு சார், ஹெவி க்ளீன் பண்ணியிருக்கு, இதெல்லாம் விலை போகாது சார்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். இத்தனைக்கும் அது ரேர் காயின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ளீன் பண்ணுற நாணயத்தையும் வாங்காதீங்க. பாலிஷ் பண்ணுற நாணயம் இப்போ சர்க்குலேஷனில் வருது, அதையும் வாங்காதீங்க, தயவு செய்து வாங்காதீங்க. எப்படி நாணயம் இருக்கோ அப்படி வாங்குங்க. 92 ஹைதராபாத் மின்ட்டு, 92 பாம்பே மின்ட்டு. வேணுன்னா வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 பீஸ் கூட வாங்கலாம், 5 செட்டு வாங்கிக்கலாம், 10 செட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு ரேட்டு வரும். மொத்தமாக வாங்கினா அதுக்கு ஒரு ரேட்டு வரும். எத்தனை செட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் என்கிட்ட. அதேமாதிரி 2004 வருஷம் 1 ரூபியில் டிமாண்டாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாணயம் வந்தாலும் எடுத்து வைங்க, இல்லை என்கிட்ட வேணுனாலும் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் காயின்ஸ் கொண்டு வரீங்க, அது வேணும் ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட டேட்டு கேட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கீங்கன்னா, சென்னையில் என் நண்பர்கள் இருக்காங்க, அங்கேயே நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி விடுவேன், நீங்கள் அலைய தேவையில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ திருச்சியில் இருந்தீங்கன்னா திருச்சியின் காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன், விழுப்புரம்னா விழுப்புரம், மதுரைனா மதுரையில் இருக்காங்க, எல்லாத்துலேயும் ஆள் இருக்காங்க நம்ம நண்பர்கள். அங்கே நான் காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாட்ஸ்அப்பு முதல்ல அனுப்பிடாதீங்க. இந்த நாணயம் அனுப்பிவிட்டு இது எவ்வளோ போகும் அவ்வளோ போகும்னு கேட்காதீங்க தயவுசெய்து. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 92 ஹைதராபாத்து, 92 பாம்பே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க டக்குன்னு ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.